வெல்கம் டு பஞ்சு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசை சாம்பார் தாங்க செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்துருக்குங்க, அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்குங்க. ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைங்க. குக்கரை ஒரு செம்பு தண்ணி ஊற்றுங்க. மூடி போடாமல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் போடுவோங்க. பூண்டு 2 போடுங்க, 3 பச்சை மிளகாய் நறுக்கி போடுங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பாதி முருங்கைக்காய் போட்டிருக்கேனா, ஒரு கேரட்டு, ஒரு கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாமே நறுக்கிட்டு கழுவி அள்ளி போட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க கரண்டி வச்சு. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது தாளிப்பு ஒன்று கொடுக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன கரண்டியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். 2 கரண்டி ஊற்றிக்கோங்க போதும். ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உருகி போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கிண்டிக்குங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு எடுத்து சாம்பாரில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மல்லித்தலை போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கங்க. நான் தாளிப்பில் போடணும், போடலை, இப்போ போட்டுக்குங்க. சூடாக இருக்குல்ல சாம்பார், அதில் போட்டுக்கங்க. நல்லா வாசமாக நல்லாயிருக்கும்.
குக்கர் மூடி போடுங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சுக்குங்க குக்கரை. விசில்லாம் வர வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். மூடி திறந்துடுங்க. திறந்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க சாம்பாரை. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.